சூர்யா, திமுக கூட்டணிக்குள்ளே இப்படி ஒரு பூசல் வெடித்திருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் எப்போதும் போல் இணக்கமாக தான் இருக்கோம், இன்டாக்டாக இருக்கோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை மிகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்திருக்காரு, அவர்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இப்போ காங்கிரஸுக்குள்ளே என்னதான் நடக்குது, யார் மனசில் யாருன்னு இந்த விளையாட்டு போட்டி மாதிரி காங்கிரஸ் மனசில் யாருன்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் முதல்லேருந்து நம்ம வருவோம். இப்போ முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தகவலை சொல்கிறார். அது உண்மையான தகவல் தான். 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தினுடைய கடன் 2 மடங்கு. அதாவது 2010 தமிழ்நாட்டினுடைய கடன் 3 லட்சம் கோடினா உத்தரப்பிரதேசத்தினுடைய கடன் 6 லட்சம் கோடி அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை மீறி தமிழ்நாட்டினுடைய கடன் சென்று விட்டது, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசம் 7.5 லட்சம் கோடியில் தான் இருக்குது. அது போக பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன்கள்லாம் சேர்த்திங்கன்னா 13 லட்சம் கோடி கடன். அதுக்கு அவங்க திமுக தரப்புல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, அவங்க 1000 கொடுப்பாங்க. என்ன இப்போ இங்கே கேள்வி என்னென்னா, இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வரோம். ஆனால் காங்கிரஸிலிருந்தே அதற்கான ஒரு குரல் வந்திருக்கின்றது. அந்த குரல் யாருடைய குரல்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய டெல்லியில் காங்கிரஸினுடைய ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினுடைய தலைவராக இருக்கார். ஒரு சாதாரண லீடர்னு புறம் தள்ளிவிட முடியாது. அந்த டெல்லி சர்க்கிள்ஸோ இல்லை மேல்மட்ட அரசியல் தெரிந்தவர்களுக்கோ அவர் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலான மனுஷன், ராகுல் காந்தியுடன் தினமும் பேசக்கூடிய அளவில் ஒரு தொடர்பில் இருக்கக்கூடியவர். அப்போ அவர் இவங்கக்கிட்ட பேசாமல் இந்த போன்ற கருத்தை பொதுவெளியில் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இது சொன்ன உடனே மாணிக்கம் தாக்கூர் இப்போ சீனுக்குள்ளே வர்றாரு. எங்கள் கட்சிக்காரரை நீங்கள் எப்படி வெளியே அனுப்பலாம், உடனே கம்யூனிஸ்ட்காரங்க அவங்க சண்டைக்கு வராங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி வைகோ அவர்களுடைய பேரணியை புறக்கணிக்கிறாங்க. கேட்டால் அவங்க எல்டிடி பிரபாகரன் புகைப்படத்தை வைத்திருக்காங்க. அதாவது ராஜீவ்காந்தியை கொன்றவர்களை தமிழக முதல்வர் ஆறு தழுவி கட்டி அணைத்து சந்தோஷப்படும் போது வராத கோபம் அவங்க ஃபோட்டோ போடும்போது வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த பீஸுக்கும் உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி காங்கிரஸுக்கு உயிர் இருக்கோ அப்படின்னு வராத கோபம்லாம் கிடையாது. இல்லை அந்த அப்ஜெக்ட் பண்ணுறது ஒத்துக்கிறேன். பட் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒரு கடுமையான ஒரு கண்டனம் கூட செல்வ பெருந்தகையால் சொல்ல முடியல. சட்டத்தின்படி அவர்கள் விடுதலை பெற்றால் நாங்கள் தடையில்லைங்கிற கருத்தை அவங்க சோனியா காந்தி உட்பட தெரிவித்தாங்க. ஒன்று, நீங்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே கூட இது இப்பயும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற திருச்சி வேலுச்சாமியுடைய புத்தகம் இருக்கு, தூக்கு கயிற்றில் நிஜம் அப்படின்னு நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பின அந்த புத்தகத்திற்கு இன்னைய வரைக்கும் பதில் இல்லை. அதனால நம்ம அதை கடந்த சந்தேகம் அதெல்லாம் இல்லை. ஒரு கேள்வி, காங்கிரஸ் கட்சி அந்த விடுதலையை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? அவங்க சட்டத்தின்படி விடுதலை செய்யவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில உள்ள வாய்ப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில பிரதீபா பாட்டீல் அவர்கள் அந்த கிளெமென்சி பெட்டிஷனை 5 ஆண்டு காலம் கிடப்பில் போட்ட ஒரே காரணத்தினால் அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அன்டியூ டிலே அந்த பதில் வரதில்லை. அதற்கு காரணமும் காங்கிரஸ் கட்சி தான். அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ ஜோதிமணி அவர்கள் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி காட்டிய பாதையை விட்டு நகர்ந்து போகிறது. ராகுல் காந்தி காட்டக்கூடிய ஒரே பாதை என்னவென்றால், தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஸ்டண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாய்லாண்டுக்கோ ஐரோப்பாக்கோ வெக்கேஷன் போய் ஜாலியாக இருக்கிறது அந்த பாதை. அந்த பாதையை இவங்க என்ன மீட்டாங்கன்றது தெரியல. இப்போ ஜோதிமணி அவர்கள் பொது வெளியில் வந்திருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, நீங்கள் திமுகவோட இருக்கீங்களா திமுகவோட இல்லையா, இதை மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஒரு கட்சிக்குள்ளேருந்து பல குரல்கள். செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடித்து விரட்டக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் கேள்வி கேட்டாங்க, துரத்தி விட்டாங்க. இதே பிஜேபிக்காரங்க பண்ணியிருந்தா எல்லா வார்த்தைகளும் வரும். காங்கிரஸ்காரங்களை பண்ணதுனால அது அப்படியே சூசகமாக வருது. இப்போ அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 4.5 ஆண்டு காலமாக தொகுதி பக்கமே வராமல் இன்றைக்கி ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் உங்கள் தலைவர் நின்னாலே தோற்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இப்போ காங்கிரஸ் திமுகவை கழட்டி விடுதா, திமுக காங்கிரஸை கழட்டி விடுதா, இதெல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கு. பொன் கிருஷ்ணமூர்த்தி சார் அதை சொன்னார்னா தமிழக மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இருக்கக்கூடிய நிலை. இப்போ வைகோ அவர்கள் கூட்டணி, இன்னும் ஒருவரே இறுதி கருத்து சொல்லிடுறேன். வைகோ அவர்கள் இந்த பேரணியை நடத்தும் போது வைத்த தலைப்பு மது ஒழிப்பு போதை ஒழிப்பு பேரணி. இன்னைக்கு அதை என்ன மாத்திட்டாங்கன்னா, ஏதோ சமத்துவ பேரணி, போதை பொருட்கள் மற்றும் சமத்துவ பேரணி, போதை பொருட்கள் எடுத்துட்டாங்க. வெறும் சமத்துவ பேரணி தான். அப்போ வைகோவுக்கே தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் போதைப் பொருளும் சாராயமும் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கின்றது. அதனால அந்த பேரை வச்சார். ஆனால் திமுக அதை எதிர்த்து அந்த பெயரை மாற்றினதுக்கு அப்புறம் தான் முதல்வரே அங்கே போறார். இப்போது சூரியபிரகாசம் சார் எழுதின லெட்டரில் ஃபஸ்ட்டு லைனில் திமுகவின் அடிமைகளாக அப்படின்னு குறிப்பிடுறாரு. மதிமுக ஆல்ரெடி அடிமைகளாக தான் இருக்காங்க. அப்போது
திமுகவினுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை வெளியே இணக்கமா இருக்கிறது எப்படி அடிமைத்தனம்னு சொல்றேன். இல்லை அவர் சொன்னதுதான் சொல்றேன் நான். இப்போ கூட்டணி இணக்கம்னா அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு சுதந்திரமா அந்த பேரணிக்கு பெயர் கூட வைக்க முடியாத அளவுக்கு மதிமுக என்ற கட்சி திமுகவிடம் அடகு வைக்கப்பட்டது அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ வைகோ அந்த பெயர் வைக்கிறதுனால திமுக என்ன பிரச்சனை? வைகோ பேரணிக்கு போறான்றதே டிவியில் பார்த்து தான் தெரியும். மக்கள் யாருக்கும் தெரியல. நேற்று முதல்வர் ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு நடந்தாரா இல்லையான்றது கூட நம்மளுக்கு தெரியல. அப்போ மக்கள்கிட்டயே போகாத ஒரு பேரணிக்கு கூட பெயர் வைப்பதில் திமுகவினுடைய தலையீடு இருக்குது என்றால் அது என்னவென்று சொல்வது? இப்போ காங்கிரஸ் கட்சியில் கிரீஷ் சோடன்கர்னு புது பொறுப்பாளர் வந்திருக்காரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம், அதுக்கு தான் இருப்போன்றாரு. இன்னைக்கும் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் தெளிவுபடுத்துங்க. காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் நீங்க திமுகவோட இருக்கீங்களா, இருந்தா ஆட்சியில பங்கு கேட்குறீங்களா? இது எதுவுமே தெரியாம நான் மீண்டும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி என்பது உழைக்காமல் திமுக முதுகில் சவாரி செய்து கடந்த 20 ஆண்டுகளாக இடங்களை வெல்லுகின்ற ஒரு கட்சியை தவிர மக்கள் கிட்ட சென்று களப்பணி ஆற்றி எதுவுமே செய்யணும். திமுகவோட இருந்தா நான் சொல்லல, நேரு அவர்களே சொல்றாரு, ஜோதிமணி சொல்றாங்க, பல அமைச்சர்கள் சொல்றாங்க. இப்போ பிஜேபி நீங்க சீட்டு ஜெயிக்கலன்னு சொன்னா கூட நாங்க மக்கள் கிட்ட தமிழ்நாட்டுல அண்ணா திமுக முதுகுல வந்து பிஜேபி சவாரி பண்றது. அடுத்த சுற்றுல நீங்க உங்களுக்கு பதில் சொல்லலாம். சூர்யா சொல்ல, காங்கிரஸ்ல 2 டீமா இருக்காங்க, டிவிகே ஒரு டீம், டிஎம்கே ஒரு டீம். இது இவங்க எவ்வளோ பூசி மொழுகினாலும் அதை மறைப்பதற்கு இல்லை. அதனால தான் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தது, கேசி வேணுகோபால் போன்றவர்கள் அதை விரும்புவது, என் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே விரும்புவது, திமுகவை விரும்புவது. இப்போது இவங்க இன்னும் தெளிவான ஒரு வார்த்தை ராகுல் காந்தி கிட்ட இருந்தோ சோனியா காந்தி அவர்கள் கிட்ட இருந்தோ நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்றதே வரல. இவர் சொன்னது போல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நிறைய நாட்கள் இருக்கு, அப்ப பேசிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒத்து வந்துச்சுன்னா தாவைக்காவோட போயிடுவாங்கன்றத நம்ம தெரியல. அப்போ அரசியல் பேரம் தெளிவா சொல்லிருக்காரு. இல்ல நிறைய நாட்கள் இருக்கு நீங்க சொல்றீங்க. ப. சிதம்பரம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, பிப்ரவரி எண்டு மார்ச்சுக்குள்ள கூட முன்கூட்டியே தேர்தல் வரலாங்கிறாரு. ப. சிதம்பரம் சொல்றதை வச்சு பார்த்தா நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல என்ன கொடுமை, எலெக்ஷன் எப்ப வரணும்னு சொல்றது ப. சிதம்பரத்தால முடியாது. அவர்கிட்ட ஆட்சி வரலாம்னு சொல்றாரு. ஒரு மூத்த தலைவர் கணிக்கலாம், உள்துறை அமைச்சராக நீதித்துறை அமைச்சராக இருந்தவர், அவருக்கு கணிச்ச எலெக்ஷன் கமிஷனும். ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு 2% கூட வாக்கு இல்லாத பாகமுகர்கள் லிஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு. அதில் பிஜேபி 61,000 பாகமுகர்கள் நியமிச்சிருக்கோம். காங்கிரஸ் கட்சியில் 6,000 பேர் தான் போட்டிருக்காங்க. அதிலே குழப்பம் இருக்குன்னு ஜோதிமணி போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது பூத்தில் ஆள் இல்லாத, களத்தில் ஆள் இல்லாத, மக்கள் மனதில் இல்லாத ஒரு கட்சிக்கு இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க, பண்ணுறாங்கன்றது பிஜேபிக்கு எப்படி இருக்குதுன்றத காங்கிரஸுக்கு தேர்தல் ஆணையம் தான் வெளியிட்டிருக்கு, புள்ளிவிவரத்தோட வெளியிட்டிருக்காங்க. ஒன்னு சொல்லட்டுங்களா, கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் குக்கிராமத்துல கூட ஒரு காங்கிரஸ்காரர் ஒரு காங்கிரஸ்காரர் அங்க போனாலும் இருப்பான்னு சொல்ல வர. அப்போ அப்படிப்பட்ட இயக்கத்தை அதாவதுங்க அது ஒரு பீனிக்ஸ் பறவைங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, உயர 26ல பறக்குதா இல்லையான்னு பாருங்க. சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம். சூர்யா, இன்னொரு விஷயமும் தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து சொல்றாரு. அவர் சொல்ற கருத்து இங்க வர்ற எதிர்கருத்துக்கெல்லாம் கூட திசை திருப்புன்னு சொல்லிட்டு இது பாஜகவுடைய குரலாக இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் தொடர்ந்து வைக்கிறாங்க. இதற்கும் நிறைய கருத்து சேர்த்து அதுதான் அவங்க எவ்வளோ காங்கிரஸ் கட்சி எவ்வளோ வீக்காக இருக்குன்னு தெரியுது. யார் குரல் கொடுத்தாலும் சிதம்பரம் உட்பட எல்லாரும் பாஜக குரல்னு, அப்போ காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இறுதி கருத்து என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக மக்களை பற்றி ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய 10 கோஷ்டி இருக்குன்னா ஆளுக்கு ஒரு எம்பி சீட்டு இல்லை 2 எம்எல்ஏ சீட்டு வாங்குவதற்காக மட்டுமே ஒரு கட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது, அது காங்கிரஸ் கட்சி தான். இந்த சென்னை மாநகரில் பகுதி நேர ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள்னு இவ்வளோ நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களே அவ்வளோ கொடுமைப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, கைது பண்ணி அப்படி ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர்களை போலீஸார் தாக்குகின்ற காட்சிகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லாமல் எனக்கு சீட்டு கிடைச்சா போதும்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய, மக்கள் நலன் மீது கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத ஒரு கட்சியை மக்கள் வரக்கூடிய தேர்தலில் விரட்டி அடிப்பார்கள். ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத அளவுக்கு இவர்களுடைய கட்சி அகல பாதாளத்திற்கு போகிறதா இல்லையான்றதை நம்ம
பார்க்க தான் போகிறோம். இதே தேர்தல் முடிவில் பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடன் ஸ்வீட்டு கொடுக்குற எதுக்கு கொடுக்குறேன்னா காங்கிரஸ் கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலிருந்து ஒழிந்து விட்டது என்பதை கொண்டாடுவதற்காக நாங்க வெற்றி பெற்றதை கொண்டாடுவது. யாருக்கு இனிப்பு ஊற்றுவாங்க அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். அவங்க ஒரு இனிப்பை கொடுப்பாங்க, என்ன கொடுக்க போறாங்கிறத பார்க்கலாம். எங்களுக்குத்தான் இனிப்பு கொடுப்பார்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மிக்க அரசியல் விழிப்புணர்வு உடையவர்கள். அதனாலதான் நாங்க வெற்றி பெறுவோம். அதனால அந்த விழிப்புணர்வு தான் எங்களை வெற்றி பெற வைக்கும். சரி, அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. பாப்போம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.